தேமுதிக தலைவருமான நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இயற்கை எய்திருக்காரு. கொரோனா தொற்று காரணமாக இன்னைக்கு அவர் உயிரிழந்திருக்காரு. இது மிகவும் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட கடந்து வந்த பாதை நமக்கு தெரியாது இல்லையா? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி அப்படின்ற பெயரை தான் தன்னோட தமிழ் சினிமாவுக்காக விஜயகாந்த் அப்படின்ற பெயர்ல அறிமுகப்படுத்திக்கிட்டார். இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் கூட. விஜயகாந்த் 1979ஆம் ஆண்டுல அகல் விளக்கு அப்படின்ற படத்து மூலமாகவே நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. 1979ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு வரை 150க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை நடிச்சு மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர். விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்கள்ல மட்டுமே நடித்திருக்காரு. இவரோட தமிழ் படங்கள் வேணா ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் மட்டுமே நடித்துள்ளது குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவர் ஆவார். இவர் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டமும் வாங்கியிருக்காரு. விஜயகாந்த் மதுரையில KN அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியில பிறந்திருக்காரு. நடிப்பு கலையில அதிக ஆர்வம் கொண்ட விஜயகாந்த் நடிக்கிற ஆர்வத்துல சென்னைக்கு பல கஷ்டப்பட்டு 1979ஆம் ஆண்டுல அகல் விளக்கு படத்து மூலமா அறிமுகமாகி தொடர்ச்சியா பல படங்கள் நடித்து புகழ் பெற்றிருக்கார். 1990ஆம் ஆண்டுல ஜனவரி 31ஆம் தேதியில விஜயகாந்த் பிரேமலதா அப்படின்றவங்கள மதுரையில திருமணம் செஞ்சு கொண்டுள்ளார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்களது இளைய மகன் சகாப்தம் அப்படின்ற படத்து மூலமா ஒரு நடிகனாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமாயிருக்காரு. இவர் 1979ஆம் ஆண்டுல அகல் விளக்கு அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. பின்னர் அதே ஆண்டுல இனிக்கும் இளமை அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காரு. விஜயராஜ் அப்படின்ற அவரோட பெயரை ராஜை எடுத்துட்டு காந்த் அப்படின்றத சேர்த்து விஜயகாந்த் அப்படின்னு அவர் பெயரை அவரே மாத்தி அமைச்சிருக்காரு. தொடக்கத்துல இவர் வில்லன் கதாபாத்திரம் மூலம் சினிமாவில் அறிமுகமாயிருந்தாலும் பின்னர் நாயகனாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். இவரது முன்னணி நடிப்பில் 1981ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. இந்த வெற்றிக்கு பின்னாடி தான் இவருக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அங்கீகாரம் எப்ப அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கி இவர் நாயகனாக பல படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றுள்ளார். இவர் நடிக்கும் படங்கள் எல்லாம் தேசப்பற்றும் வசனங்களும் மிக அழுத்தமா இருந்திருக்கு. ஊழல், திருட்டு அப்படின்ற சட்ட விரோத செயல்களுக்கு எதிராக இவர் குரல் திரைப்படங்கள்லயும் சரி சமூகத்திலையும் தொடர்ச்சியாக ஒழிச்சிருக்கு. விஜயகாந்த் நடிச்ச திரைப்படங்கள்ல பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைப்பட கதையிலையும் தேசப்பற்று படங்களாகவும் இருந்திருக்குது. இவர் இரட்ட கதாபாத்திரங்கள் மற்றும் காவலர், இராணுவர் போன்ற கதாபாத்திரங்கள்ல பெரும்பாலும் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவர் தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்றனர். இவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பின்னாடி தான் இவருக்கு இந்த கேப்டன் அப்படின்ற பேரு வந்திருக்கு. இவரது நடிப்பையும் நாட்டு பற்றையும் பார்த்து பாராட்டி நம்ம தமிழக அரசு, நம்ம கவர்மெண்ட் விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது 2001ஆம் ஆண்டுல கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் விருது 1994லையும் சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்துக்கான பிலிம்பேர் விருது 2009ஆம் ஆண்டுலையும் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனாகவும் இவர் விருது அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக மட்டுமில்லாமல் தமிழ் திரைப்பட சங்கம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. பல கோடி கடன்ல இருந்த அவரோட திரைப்பட சங்கத்தை இவரோட சிறந்த வழிகாட்டுதல்ல ஒரு முன்னணி திரைப்பட சங்கமா உயர்த்தி இருக்காரு.
விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமானதுனால இவர் அரசியலையும் தனது பங்களிப்பினை கொடுக்கணும்னு நினைச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்ல தனக்கென ஒரு கட்சியை தொடங்கி புகழ் பெற்றிருக்காரு. இவர் 2006ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டுல நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரி ஒன்று சொந்தமாக அவருக்கு இருக்குது. சென்னை கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபமும் சொந்தமாக ஒன்று இருக்குது. கார்கில் நிவாரண நிதிக்காக இவர் 5 லட்ச ரூபா தொகை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்ற ஸ்கூலுக்கு 25,000 ரூபா நன்கொடையாகவும் இவர் வழங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண் எடுத்த ஏழை மாணவிகளுக்கு அவரோட பொறியியல் கல்லூரியிலே இலவசமாக சீட் கொடுத்து படிக்க வச்சிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்காக தனது ஒவ்வொரு வருட பிறந்த நாளுக்கும் இவர் தையல் மிஷின், இஸ்திரி பெட்டி, ஹேண்டிகேப் அவர்களுக்காக 3 சக்கர வாகனங்களும் இவர் இலவசமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் பரவலாக இவரை கேப்டன் அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் அழைச்சாலும் இவருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் NTRின் தீவிர ரசிகன் இவரோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டு பார்க்கறதும் திரைப்படங்களை பார்க்கறதும் தான் இவரோட பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு. இப்போ கொரோனா தொற்று காரணமாக தீவிர உடல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் டிசம்பர் 28ஆம் தேதி 2023 அன்று சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்காரு. இவரோட ஆத்மா சாந்தி அடையணும், இவர் நல்லபடியாக இறைவனடி சேரணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வருந்தி கேட்டுக்கிறேன். ரிப் சார்.